அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முந்தின தினம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இது அந்த முடிந்த அந்த நிதியாண்டோடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த இப்போ இந்த வருஷம் பொருளாதார ஆய்வு அறிக்கை அப்படிங்கிறது கடந்த பட்ஜெட்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 2024-25 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிதியாண்டு பார்த்தோம்னா 6.3 6.8% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்நிய செலவாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 55 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த 11 மாத இறக்குமதி அப்படிங்கிறது 90% கடன்களை நிர்வகிக்க போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சரி, அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் சரி, இதை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம பொருளாதாரத்தின் மேல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த காலநிலைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரியான பயிர் ரகங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ஹீட் வேவ்ஸையும் தாங்கிக் கொள்ற அளவுக்கு நமக்கு கிராப்ஸ் வேணும், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸுமே வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தக்காளி, வெங்காயம் இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, புதிய பங்குகள் வெளியீட்டுல இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 17% இருந்துச்சு 2023. இது 2024 பார்த்தோம்னா 30% இருக்கு. புதுசா நம்ம ஷேரை வெளியிடுறதுல ஓகேங்களா. கடந்த ஆண்டுல பார்த்தோம்னா நமக்கு புதுசா ஒரு ஷேர் வெளியிடுறாங்கன்னா அதுல 1/3 பங்கு இந்தியாவுடையதா தான் இருந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு 60 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத சில பெருநிறுவன முதலாளிகள் அப்படிங்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உடலுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும், ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படிங்கிறத அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பண்ணக்கூடாது, இது உற்பத்தி திறனை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தொழில் செய்ய சாதகமற்ற நிலை உங்க மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுங்க. அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பொருளாதார ஆய்வறிக்கையில அறிவுறுத்தி இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2047 இந்தியா வளர்ந்த நாடு, விக்ஷித் பாரத் அப்படிங்கிற இலக்கை நம்ம வச்சிருக்கோம். இந்த இலக்கை நம்ம அடையணும் நினைச்சோம்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சீரான முதலீடுகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள வர வேண்டும், கட்டமைப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 8% பொருளாதார வளர்ச்சியை தொடர்ச்சியா நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் 2047 விக்ஷித் பாரத் அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததா நிறுவனங்கள் அதிகமா லாபங்களை எடுக்கிறாங்க. இந்த லாபங்கள் அவங்களுடைய தொழிலாளர்கள் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கணும். அந்த ஒரு போக்கு இல்லாம இருக்கு, அதை கொண்டு வரணும். அதிக லாபம் வந்துச்சுன்னா சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயில் காப்பீடு அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆயில் காப்பீடுகளை வழங்குவதில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு, அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மும்பையோடைய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பங்குகளின் மதிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு. இது அதிகமான போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 14% உயர்ந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலையின்மை அப்படிங்கிறது 6%-இருந்து 3% குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சதுப்பு நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியாவிலே வெட்லேண்ட் அப்படிங்கிறது ராம்சார் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 85 வெட்லேண்ட் இருக்கு. இப்ப சமீபத்தில் 4 வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இப்ப 89 வெட்லேண்ட்ஸ் இருக்கு. தமிழகத்துல பார்த்தோம்னா 18 இருந்தது. இப்ப சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் அப்படிங்கிற ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளுக்கு சமீபத்தில் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல, ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல படி பார்க்குறப்ப சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் இவங்க இந்த 2 பகுதிகளுக்கும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பார்த்தோம்னா ராம்சார் கன்வென்ஷன் படி ராம்சார் சைட் அப்படிங்கிறது அங்கீகரிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு, இந்தியாவில் 89 அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு எதன் பின்னணியில பார்க்குறோம்னா February 2 வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம அனுசரிக்கிறோம். அந்த ஒரு பின்னணியில தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்பதான் நமக்கு ராம்சார் நகரில் நடைபெற்ற இந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமது பொதுவான எதிர்காலத்திற்கு சதுப்பு நிலங்களை காப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்தியாவுடைய நிலப்பரப்புல தமிழகத்தின் பங்களிப்பு அப்படிங்கிறது 4%. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர் வளத்துல
தமிழகத்தின் பங்களிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3%. 4% நிலம் இருந்தாலும் 3% நீர் வளம் அப்படிங்கிறது தான் தமிழகத்துல இருக்கு. அப்ப தனிநபர் நீரின் அளவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 590 கன அடி மீட்டர் தான். இதுவே இந்தியாவுடைய சராசரி 1500 இருக்கு. உலக சராசரி 1700 இருக்கு. அப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தேவைப்படுது, இருக்கதான் செய்யுது. சரிங்களா? இப்ப சதுப்பு நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் தேங்கும் நிலப்பகுதிகளை நம்ம சதுப்பு நிலங்கள் என்கிறோம். ஓகேங்களா? நீர் தேங்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா நீர் வளத்தை காப்பதற்கும் நில வளத்தை மேம்படுத்துவதற்கும் மாசுபாட்டை குறைப்பதற்கும் உயிர் பன்மை பயோடைவர்சிட்டியை அதிகப்படுத்துவதற்கும் காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும் கிளைமேட் சேஞ்சில இருந்து பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா, அதுல கம்மி பண்றதுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் என இவ்வளவு சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. உலக அளவுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 ஹெக்டேர் பரப்பளவு சதுப்பு நிலங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத ராம்சார் அமைப்பு மதிப்பிட்டு இருக்கு. இதுல இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற இந்த புள்ளி விவரங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நிலங்களுடைய பயன்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த ஒரு பேராகிராஃப் அப்படியே பயன்களை பத்தி தான் சொல்லுது. நிலத்தடி நீர் அளவை அதிகரிப்பது, கிரவுண்ட் வாட்டரோடைய லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது, ஃப்ளட்டிங்கை கண்ட்ரோல் பண்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடல் அலைகளின் தாக்கத்தை சமாளிப்பது, இந்த சி எரோஷன் கோஸ்டல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கம்மி பண்றதுக்காக. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரியமில வாயுவை உறிஞ்சுவது, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதை கம்மி பண்றதுக்காக மீனுடைய இனப்பெருக்க தளமாக இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிய வகை உயிரினங்களின் வாழ்விடமாகவும் இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் அப்படிங்கிறது இருக்கு. வெப்பம் மற்றும் சுனாமி இந்த மாதிரியான தாக்கங்கள் இருந்தும் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உதவிகரமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட தங்கும் இடமாகவும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்லேண்ட்ஸ் தான் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்க்குறோம் நிறைய பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட்டு கீழே வந்திருப்பாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நீரியல் மற்றும் வேதியியல் சுழற்சி பணிகளை சதுப்பு நிலங்கள் செய்வதால் அவை நிலத்தின் சிறுநீரகங்கள் என்றும் அளிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன், கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லயும் இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈடுபடுது. அதனாலதான் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்றோம். அதே மாதிரி பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனாலதான் உயிரியல் பேரங்காடிகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இதற்கான விஷயங்கள் என்னெல்லாம் நமக்கு இருக்கு, என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2017ஆம் ஆண்டு சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. அடுத்ததா 2018 தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு சதுப்பு நிலங்கள் ஆணையம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்திருப்பாங்க, அமைத்திருந்திருப்பாங்க. ஸோ இதற்கிடையில என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளின் எல்லைகளை வரையறை செய்ய வேண்டும். நம்ம வாட்டர் பாடிஸோட பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 2017 மத்திய அரசாங்கத்தினுடைய விதிகள் அப்படிங்கிறது இருக்கு சதுப்பு நிலங்கள் சார்ந்து. அதற்கு கீழே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட் எல்லாத்தையுமே அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 18 அப்படிங்கிறது இப்போ 20ஆக மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சதுப்பு நிலங்களையும் இதே மாதிரி அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராம்சார் சதுப்பு நில மாநகரங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வெட்லேண்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நெட்வொர்க்ல சென்னையை சேர்த்தணும், அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பழவேற்காடு முதல் பள்ளிக்கரணை வரை கரிக்கிள்ளி, வேடந்தாங்கல், கழுவேலி ஆகிய ராம்சார் தலங்களை உள்ளடக்கிய கிழக்கு கடற்கரை பகுதிகளை பறவைகள் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். ஓகேங்களா? நமக்கு புலிக்காட்ல இருந்து கழுவேலி வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி அது எல்லாமே வெட்லேண்ட்ஸாகவும் இருக்கு, ராம்சார் சைட்ஸாவுமே இருக்கு. ஓகேங்களா? பறவைகள் சரணாலயமா இருக்கு, வெட்லேண்ட்ஸா இருக்கு, ராம்சார் சைட்டா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே என்ன சொல்லணும் அப்படின்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அதிகமா தங்குறனால பறவைகள் பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தால் அடையாளம் காணப்பட்டுள்ள 207 சதுப்பு நிலங்களையும் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த 207 பறவைகள் சரணாலயம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதையுமே நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சதுப்பு நில முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மற்றும் சதுப்பு நில கண்காணிப்புக்கான செயல் திட்டம் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிக்கையின் 141 சதுப்பு நிலங்கள் முதன்மையாக அடையாளம் காணப்பட்டன. கிட்டத்தட்ட 141 சதுப்பு நிலங்கள் வெட்லேண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா
இந்த 2017 விதிகளுக்கு கீழே அதை எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணணும், நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பல்வேறு பரிந்துரைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா காலநிலை ஜனநாயகம், இந்த கிளைமேட் டெமோக்ரஸி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தமிழக அரசாங்கம் சரி, இந்திய அரசாங்கம் சரி, இந்த மாதிரி முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், வெட்லேண்ட்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான் இது. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் தென் அட்வான்டேஜஸ் எல்லாமே இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.